எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இது இன்றைக்கு பிப்ரவரி 21. நம்ம என்ன எதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இணைந்து இந்த பிப்ரவரி 21 அப்படிங்கிறது சர்வதேச தாய்மொழி தினம் மற்றும் நம்ம இந்தியாவில் பொது உடைமை இயக்கம் துவங்கி 100 ஆண்டு நிறைவு பெறுவதனால பொது உடைமை 100 விழா அதையும் இணைந்து 2 விழாவை நம்ம இன்னைக்கு கொண்டாட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தங்குவதற்காக நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குளத்தூர் கிளையிலிருந்து தோழர் கரிசல் அன்பழகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள முதல்ல முன்னாடி உட்காரைக்கலாம் வாங்க. அடுத்து இந்த சர்வதேச தாய்மொழி நாள் அதையும் இன்னைக்கு நம்ம இணைத்து கொண்டாடுறதுனால இந்த சர்வதேச தாய்மொழி குறித்து சிறப்புரையாற்றுவதற்காக நமது தூத்துக்குடியில் உள்ள அரசு பள்ளி தமிழாசிரியர் திருமதி வள்ளிநாயகி அக்கா அவர்களை முன்னாடி மேடைக்கு அணைக்கிறேன். இன்னும் நம்மளோட தமிழ்நாடு முழுவதுமே இந்த குறிப்பிட்ட தேதி 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் வெல்லும் பொது உடைமை அப்படிங்கிற தலைப்புல கவியரங்கம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் நம்ம தோழர்கள்லாம் சேர்ந்து திட்டமிட்டாங்க, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வாரமாக எல்லா மாவட்டத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாவட்டத்திலையும் இன்னைக்கு காலையில் நடத்த வேண்டிய நிகழ்வு இன்னைக்கு மாலையில் நடத்துகிறோம். இன்றைக்கும் நிறைய மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இப்போ நமக்கு இங்கே கவியரங்கமும் நடத்த இருக்குது. இந்த கவியரங்கத்தில் கவி பாடுவதற்காக திருமதி லோகு உலகமால் அவர்கள் வந்திருக்கிறாங்க, எழுத்தாளர். அவங்களை வரவேற்கிறோம். அப்புறம் பேச்சாளர், கோயில்பட்டி பேச்சாளர் சோ மணிகண்டன் அப்படிங்கிற கல்லூரி மாணவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் கடந்த கல்லூரி பேச்சு போட்டியில பரிசு வாங்கின நபர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அவரையும் வருகிறவர்கள் வரவேற்கும். அப்புறம் சிலுவைப்பட்டி தலைமை ஆசிரியர் திரு ஜேக்கப் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் வரவேற்கிறோம். தருவைக்குளம் இலக்கிய ஆர்வலர் மட்டுமல்ல, தருவைக்குளம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் செயலாளருமான திரு லாரன்ஸ் அண்ணா அவர்களே வருகிறவர்கள் வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தாளமுத்து நகர் செயலாளரும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் அமைப்பாளருமான திரு ரவி அண்ணா அவர்களையும் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டு போகிற எங்கள் செல்வின் சார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறவர்கள் வரவேற்று இப்பொழுது நமது தலைவர் நம்மளோட தலைமை உரையில் என்னன்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த பொது உடைமை 100 குறித்து தலைமை உரையாற்றுவார்கள்.